Hello friends, welcome to Srisha's Fashion Trends. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து beaded keychain இந்த மாதிரி அழகான பியூட்டிஃபுல்லான beaded keychain எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 8mm acrylic beads வேரியஸ் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி beaded keychain வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாக வந்து கிஃப்டிங் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இந்த beaded keychain செய்யறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு பீட்ஸ் கலர்ஃபுல் பீட்ஸ் வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீச்செயின் ரிங் வந்து நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஒயர். இந்த ஒயர் வந்து நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வந்து வேணுமோ அதை நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எண்டில் வந்து இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுக்கணும். பீடு வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பர்பிள் கலர் பீட்ஸில் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சைஸ் பீட்ஸ் எடுத்தாலும் எண்டில் இந்த மாதிரி வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த பீடு வந்து இந்த ஒயரில் இருந்து வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டால் இந்த பீட்ஸ் நல்லா செக்யூர்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பீடிங் டியூட்டோரியல் 1 வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன். ஸோ அதுதான் வந்து பேசிக் இந்த மாதிரி கீச்செயின் வந்து செய்கிறதுக்கு. நாம் இதில் வந்து 6 பீட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 6 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம இங்கே வந்து 6 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த பீட்ஸை வந்து எண்டுக்கு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த 6 பீட்ஸில் வந்து லாஸ்ட் எண்டில் அந்த நாட் கிட்ட இருக்க பீட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே நாட் இருக்குது, அந்த கிட்ட இருக்க பீடுக்குள்ளே இந்த ஒயரை நம்ம வந்து உள்ளே விட்டு வெளியே இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி அழகாக வந்து 6 பீட்ஸ் வந்து ஃப்ளவர் மாதிரி வந்து வந்துருச்சு நமக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் எக்ஸஸ் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி 5 பீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து 6 பீட்ஸ் வரணும். நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி 1 இருக்கிறனால நம்ம வந்து 5 பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அழகாக வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து வரும். ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நியான் கலர் பீட்ஸு. நம்மக்கிட்ட வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். ஸோ நீங்கள் அது வேணும்னா அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பீட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பீடுக்குள்ளே அந்த நைலான் ஒயரை வந்து விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேஸில் வந்து நெக்ஸ்ட்டு பீடுக்குள்ளே நம்ம இந்த நைலான் ஒயர் வந்து விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நம்ம வந்து 5 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் 6 மேக் பண்ணுறதுக்கு. இங்கே 4 போதும். ஏன்னா நம்ம வந்து இங்கே பேஸ் பீட் வந்து ஒன்று, பக்கத்தில் இருக்க இன்னொரு பீடையும் நம்ம அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம வந்து வெறும் 4 பீட்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க 4 ஃப்ளவர்ஸ்க்கு வந்து 4 பீட்ஸ் ஆட் பண்ணும். எண்டில் இருக்கிற ஜாயின் பண்ண போகிற ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஜஸ்ட் 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து 4 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இங்கே இருக்க இந்த ஜாயின் பீட் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஜாயின் பீட்குள்ளே வந்துட்டு விட்டுட்டு பக்கத்து ஃப்ளவரில் இருக்க பீடு அதில் விட்டுட்டு உடனே வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த பேஸ் பீடு இருக்குல்ல, பேஸ் பீடு இதுக்குள்ளேயும் விட்டுட்டு எடுத்துட்டு இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த நெக்ஸ்ட்டு பேஸ் பீட் இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து 4 பீட்ஸ் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் இங்கேயும்.
இது வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து 3rd ஃப்ளவர். டோட்டலாக நமக்கு வந்து 6 ஃப்ளவர்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம இதே மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். 5 பீட்ஸ் இருக்க வரையில் நம்ம பண்ணிக்கணும். ஸோ 6th ஃப்ளவர் லாஸ்ட்டாக வரப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து இதே மாதிரி வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் 6th பெட்டல் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் பேஸ் பீட். இதுக்குள்ளே வந்து ஒயர் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பீட், இந்த ஃப்ளவரோட இந்த பாட்டம் பீட்லேயும் வந்து நம்ம ஒயர் எடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 பீட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணால் போதும். இங்கே ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த கீச்செயின் ரிங்கையும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கீச்செயின் ரிங்கையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 பீட்ஸை வந்து நம்ம அகைன் வந்து நல்லா ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ கீச்செயின் வந்து ஒயர் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. பாருங்கள். ஸோ நம்ம இங்கே வந்து அடியில் இந்த மற்ற வேறு ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து விட்டு நாட் போட்டுக்கணும். ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல விட்டு நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு இந்த கீச்செயின் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கீச்செயின் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பீட்ஸில் செய்கிறப்ப நமக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த கீச்செயின் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். இது ரொம்பவே வந்து ஈஸியான கீச்செயின் தான். இது ரொம்ப நம்ம குட்டீஸ் யார் வேணாலும் வந்து இது வந்து செய்யலாம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ வந்து சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.